மதுரை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், மதுரையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது? தற்போது நடக்கும் இந்த மாதிரி வாக்குப்பதிவினுடைய முக்கியத்துவம் என்ன? வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக இந்த 6 முதல் 7 மணிக்குள்ளாக எத்தகைய நடைமுறைகள், எத்தகைய ஆயத்த பணிகள் அங்கு நடைபெறும்? நாம் இருக்கக்கூடியது பகுதி மதுரை பிபி குளம் பகுதியில் இந்த ஒரு வாக்குச்சாவடியில் தான் இருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். இந்த இருக்கக்கூடிய மையத்தில் 7 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 7 வாக்குச்சாவடிகளும் காலை 6 மணிக்கு சரியாக மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த தொகுதியில் மொத்தம் 13 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுடைய பூத் ஏஜென்ட்கள் முன்னிலையில் தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பிரதிநிதிகள் அவர்கள் பூத் ஏஜென்ட் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது சற்று முன்னதாக நடைபெற்று அதற்கு சரிபார்க்கும் பணிகள் தான் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாதிரி வாக்குப்பதிவு நிறைவேற்ற பின்பு சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. மிக முக்கியமாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் பல்வேறு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் அமர்வதற்கு தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் மற்றும் அவர்களுடைய வாக்குச்சாவடி அலுவலர் 1, 2 என தனித்தனியாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு, இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தளவிற்கு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என பாதுகாப்பு பணியானது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நுழைவாயிலே துணை இராணுவ பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள், முக்கியமாக அந்த வாக்காளர்கள் யாருக்கு வேட்பாளருடைய விவரங்கள் தெரிவதற்காக இப்படி அரசினால் இப்படி ஒரு நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த வடக்கு தொகுதியிலே 14 வேட்பாளர்கள், அதாவது நோட்டாவும் சேர்த்து 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் யார் அவருடைய பெயர், முகவரி மற்றும் அவருடைய சின்னங்கள் என்ன, எந்த கட்சியை சார்ந்தவர் என்கிற விவரம் முழுவதுமாக தேர்தல் நடத்தும் அலுவலரால் ஒட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறது போல 129 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 129 பேர். இவர்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4000க்கும் மேற்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது அந்தந்த வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு நிறைவேற்ற பின்பு இந்த இவிஎம் மிஷினில் ரீசெட் செய்யப்பட்டு வாக்குப்பதிவு செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்படித்தான் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3965 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 3965 கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் விவிபேட் என 4000க்கும் மேற்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கிறது. அதே போன்று தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி 15% மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கூடுதலாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயந்திரங்களில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அவர் மாற்று இயந்திரம் கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு தற்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நிறைவு பெற்ற பின்பு அந்த இவிஎம் மிஷினை ரீசெட் செய்யக்கூடிய பணியானது தற்போது நடைபெற்று இருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தளவுக்கு நான் முன்னதாக கூறிய போல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி முன்பாக ஒரு காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார். அதே போன்று நுழைவாயிலே துணை இராணுவத்தினுடைய பாதுகாப்புடன் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பதற்றமாக்கன வாக்குச்சாவடிகளில் கண்டறியப்பட்டு 408 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளிலே எந்த மாதிரியான வாக்குப்பதிவுகள் நடைபெறுகிறது, அது சீரான நிலையில் இருக்கிறதா, அங்கு எதுவும் அசம்பாவிதம் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக 408 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த தேர்தலிலே வாக்குப்பதிவை கண்காணிப்பை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் 5000
காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் வாக்குப்பதிவு பணியிலே 14,780 அரசு ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். வாக்குப்பதிவு அலுவலர்களாக அவர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த தேர்தலானது 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கனகதரா. ஹரிகிருஷ்ணன், அடுத்ததாக அங்க மதுரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? மாற்றுத்திறனாளிகளுக்கான ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறதா? மற்றபடி அடிப்படை வசதிகளான குடிநீர், மருத்துவ வசதிகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக நீங்களே அந்த இதை பார்க்கலாம். வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அந்த ரேம்ப் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வந்தால் அவர்களுக்கான சக்கர நாற்காலிகள் மூலமாக வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணியைத்தான் பார்க்கிறோம். அது முழுவதுமாக இது ஏற்கனவே இங்கே இருக்கிறது. இதே இல்லாத இடத்திலே பள்ளிகளிலே கூடுதலாக செயற்கையாக அவர்கள் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வளாகத்திற்குள்ளே வாக்குச்சாவடி மைய வளாகத்திற்குள்ளே செல்போன்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே அது குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இங்கே அறிவிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சக்கர நாற்காலி ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, அந்த சக்கர நாற்காலி தற்போது தயார் நிலையிலே இருக்கிறது. இங்கு தன்னார்வலர்கள் அழைத்து வந்து இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் அந்த தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு அணுகினால் அவர்கள் சக்கர நாற்காலி மூலமாக வாக்குச்சாவடிக்கு அவர்கள் வந்திருக்கவர்களுடைய வாகனங்களிலிருந்து இறங்கி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து மீண்டும் அவருடைய வாகனங்களுக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, அடிப்படை வசதி உள்ளிட்டவைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து வாக்குப்பதிவானது நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தடையின்றி வாக்குப்பதிவு நடத்துவதற்கு இப்படி சிறப்பான ஏற்பாடுகள் இங்கு இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. கனகதரா. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் பேலட் யூனிட்டினுடைய செயல்பாடு கண்டறியப்பட்டு அதனுடைய இயக்கம் சரிபார்க்கப்பட்டு மார்க் போல்ஸ் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து களமானது சட்டமன்ற வாக்குப்பதிவிற்கு தயாராகி இருக்கிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.